கேரளாவில் மட்டும்தான் அங்கே தான் மதிப்பாங்க. எல்லா நடிகர்களும் சமமாக உட்காரலாம், சமமாக உட்காந்து சாப்பிட்லாம், சம உணவு, பெரிய அறிவுபூர்வமாக இருக்கிறவங்க, படித்தவங்க. ஆனால் இவங்க மத்தியில் எப்படி இருந்திருக்கே அப்படின்னு சொல்லி 233 பக்கம் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து அதில் சம்மந்தப்பட்டவர்கள் விளக்குறாங்க கூட பரவாயில்லையே, நீங்கள் வந்து சங்கத்தை நடத்தலாமே. நீங்கள் ஏன் வந்து சங்கத்து மேலேயே ஒரு சங்கடம் வர்ற மாதிரி எல்லாருமே வர்றாங்கன்னாக்கா அது பார்க்குறவங்களுக்கு எப்படி வரும்? அது ரொம்ப சங்கடமான விஷயம். நடிகர் சங்கத்துக்குள்ளே வர்றதுக்கே எப்படின்னா அது லாபி தான். அந்த லாபி வந்து ஒரு தவறானது தான். பிரச்சனையை எதிர்கொள்ளணும், பிரச்சனையை களையணும். யார் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இனங்காட்டி அவங்களுக்கு வெளியேற்றினா கரெக்ட். சொல்லாதான் குற்றம் குறிங்க. ஆமாங்க, அது பெரிய விஷயம் தான். நாங்கள் எப்பயுமே தான் சொல்லுவாங்க, அப்படி ஒரு சூழல் இருக்குன்னு. அப்படி ஒருத்தரை துன்புறுத்துறாரு, அவரை பிரச்சனை இல்லை, ஆனா சொல்லாததான் குற்றம் மாதிரி. நான் அப்படி சொல்லவில்லை, அந்த மாதிரி ஆகல. நீங்க ஏன் சொல்லல, நீங்க ஏன் சொல்லல அப்படின்னு சொன்னா எப்பயுமே என்னைக்கு நான் இப்படி ஒரு பார்வை இருக்குன்ற சொல்றேன். வெளிச்சத்தில் எப்படி நடக்கிறோமோ அப்படிதான் இருட்டில் நடக்க வேண்டும் என்ற பண்பை சமூகம் கற்றுத்தர வேண்டும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய சந்திப்பில் நம்மோடு திரைப்பட இயக்குனர் திரு ராசி அழகப்பன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். ஒரு அறிக்கை கேரள திரைப்பட உலகத்தையே வந்து உலுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கு. இது ஏதோ ஒரு முறைகேடு அறிக்கை அல்லது ஒரு நிதி சம்பந்தமான அறிக்கை, அதனால் இது சம்மந்தம் இல்லாத ஒன்று, இல்லை அது துறை சார்ந்தவர்கள் பேசுகிறது அப்படின்னு ஒதுக்கி தள்ள முடியாத அளவில் பெண்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை, அதுவும் பாலியல் ரீதியான விஷயமாக இருக்கனால ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அந்த திரையுலகமே ஒரு ஆட்டம் காணக்கூடிய அளவில் உச்சகட்டமாக அந்த திரையுலக இருக்கக்கூடிய நடிகர் சங்கம் அவர்கள் வந்து கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கிறார்கள், மோகன்லால் தலைமையிலான அந்த குழு. ஸோ இந்த அறிக்கையினுடைய தாக்கம் அவர்களை வேறு வழியின்றி இந்த முடிவை எடுக்க வைத்திருக்குன்னு பார்க்கணுமா, இல்லை இந்த பிரச்சனை எப்படி நம்ம? ஆமாம், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எங்கள்கிட்ட ஒரு வாரத்தை முன்னாடி கேட்டாங்க இந்த ஹேமா கமிட்டி பற்றி சொல்லி. சார் அதில் என்ன சார் நம்ம பேசுகிறதுக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போது போகிற இந்த போக்கை பார்த்தால் முதல்ல வந்து சித்திக்கு இல்லை, அதுக்கப்புறம் வந்து இப்போ மோகன்லால் உள்பட ஒரு 17 கமிட்டி உறுப்பினர்களே வந்து ராஜினாமா அப்படின்னும் போது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்க ராஜினாமா பண்ணணும்? அது அவசியம் இல்லையே. ஒரு சில பேர் குற்றச்சாட்டு இருக்கலாம், அந்த குற்றச்சாட்டை அவங்க வந்து நிரூபிக்க போகிறாங்க, அது கோர்ட் இருக்குது, விசாரணை இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த அம்மாங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிற அவங்க எல்லாருமே வந்து ராஜினாமா பண்ணுறாங்கன்னா எங்கேயோ இடிக்குதே, இது எங்கே போய் கொண்டு போய் நிப்பாட்ட போதே அப்படின்னு ஒரு பயம்தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நல்ல வேலை அது கேரளாவாக இருக்குது, தமிழ்நாடாக இல்லை. தமிழ்நாடு இருந்தால் என்னென்ன கலகலக்குமோ, எந்தெந்த ஸ்டார்கள்லாம் கீழே விழுவாங்களே தெரியல. ஏன்னா நாம் பெருசாக மதிக்கப்பட்டது கேரளா. கேரளாவில் மட்டும்தான் அங்கே தான் மதிப்பாங்க. எல்லா நடிகர்களும் சமமாக உட்காரலாம், சமமாக உட்காந்து சாப்பிட்லாம், சம உணவு, பெரிய அறிவுபூர்வமாக இருக்கிறவங்க, பெரிய இது கிடையாது, ஒரு தொழில் அவ்வளோதான் அப்படின்னு எல்லாம் ஒன்றா இருக்கிறவங்க. ஆனால் ஒரு கம்யூனிச மாநிலம், புத்திசாலித்தனமான இருக்கிற இடங்கள், ரொம்ப மதிக்கிற இடங்கள் சொல்லுவாங்க, சென்சிட்டிவாக இருக்கிற இடங்கள் சொல்லுவாங்க. அங்கே தான் எழுத்தாளர்களை கொண்டாடுவாங்க. எம்டி வாசுதேவன் நாயர்னா அப்படி கொண்டாடுவாங்க, படித்தவங்க. ஆனால் இவங்க மத்தியில் எப்படி இருந்திருக்கே அப்படின்னு சொல்லி 233 பக்கம் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து இந்தியன் பீனல் கோடு மாதிரி இது வந்து சினிமா பீனல் கோடு போட்டு நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்குது. உண்மையிலேயே அதிர்ச்சியாக எனக்கு. மோகன்லால் யார் சைன் பண்ணாரு எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. இல்லை சார், இப்போ அவர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவர், சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சித்திக்கு மேலே பல குற்றச்சாட்டுகள்ல அவர் மேலே ரொம்ப முதன்மையான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அவருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அவர் ரிசைன் பண்ணுறாரு. அதற்கு அடுத்தடுத்து இந்த டெவலப் ஆகிட்டே இருக்குது இந்த இஷ்யூ. எதுக்கு இவங்க எல்லாம் இல்லை சார், இஷ்யூ முதன்மையான குற்றச்சாட்டுக்கும் போது நடிகர்கள் மேலே தானே இருக்குது. ஆமாம், இது சங்கம், நடிகர் சங்கம். ஆமாம். ஸோ அதில் பொறுப்பில் இருக்கிறவங்க மேலே அதை வரும் பொழுது அப்போ நான் அதுக்கு பொறுப்பேற்று மீன்ஸ் வந்து ஒரு தார்மீக ரீதியாக பொறுப்பேற்று, அப்போ நான் இதிலிருந்து நாங்கள் விளைவிக்கிறோம், நீங்கள் விசாரணை நடத்துங்க, ஒரு சுதந்திரமான விசாரணை நடக்கட்டும். இப்போ நம்ம அந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு நான் தான் தலைவர், பொதுச் செயலாளர் நான் தான் இருப்பேன், செயற்குழு உறுப்பினர்களுக்கு அவங்க மேலே குற்றச்சாட்டுன்னு வச்சுடுவோம். ஸோ அவர்களும் அதிலே இருந்து கொண்டு அதை சந்திப்புக்கு போகலாம். நாங்கள் இப்போ எந்த பொறுப்பிலும் இல்லைங்க, நாங்கள் விலை நிற்கிறோம், நாங்கள் விசாரணை தயாராக இருக்கோம், நியாயமான விசாரணை நடத்துங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் எடுத்துக்கூடாது. இது வந்து ஏற்கனவே ஹேமா என்கிற நீதிபதி முன்னாடி
பல பேர் வந்து புகார் அளித்து எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லிக்கிற ஒரு அறிக்கை இது இப்போ ஆரம்பிக்கல. 2017 ஆரம்பிச்சிட்டாங்க. 17லேருந்து ஆரம்பிச்சேன்னு சொன்னாக்க இத்தனை வருஷம், அதில் ஒரு 3, இதில் ஒரு வந்து 4-7 வருஷமாக போய்கிட்டு இருக்கு. அது அறிக்கை கொடுத்த பிற்பாடு அப்படியே பெண்டிங் வச்சுங்க, இப்போ வெளியில் வந்துருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் சம்மந்தப்பட்டவர்கள் விளக்குறாங்க கூட பரவாயில்லையே, நீங்கள் வந்து சங்கத்தை நடத்தலாமே. நீங்கள் ஏன் வந்து சங்கத்து மேலேயே ஒரு சங்கடம் வர்ற மாதிரி எல்லாருமே வர்றாங்கன்னாக்கா அது பார்க்குறவங்களுக்கு எப்படி வரும்? ஓ, ஒருவேளை சங்கமே எல்லாமே வா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருமே அப்படின்னு ஒரு சார்பாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, எங்கள் சங்கத்தில் ஒருத்தர் மேல் இப்போ பழி வந்தால் கூட எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வெளியில் வந்துட்டு நாங்கள் யார் நல்லவங்க கட்டவுன்னு சரி தீர்மானம் பண்ண ஒருபாடு நாங்கள் வருவோம் என்று நினைத்தும் செய்திருக்கலாம். என்ன இருந்தாலும் இல்லை, அந்த அறிக்கையில் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு புதிதாக தேர்தல் நடக்க போகுது. அதில் இன்னும் அதை நடுநிலையோட அது என்ன சொல்கிறது, சுதந்திரமாக அவங்க செயல்படுவாங்க, ஒரு சில முடிவுகள் எடுப்பாங்க. இது வந்து சார், இது வந்து நான் எப்படி இந்த திரைப்பட உலகத்தை பார்க்குறேன்னா, எங்கே பணமும் புகழும் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் எதிர்பாலினத்தவர்களை பயன்படுத்தி கொள்வதும், அந்த எதிர்பாலினத்தவர்கள் வேறு வழி இல்லாமல் சூழ்நிலை கைதியாக எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிடுவோம், புகழடைஞ்சிடுவோம் என்பதற்காக சில பேர் சமரசம் செய்து கொள்வதும், சில பேர் சமரம் செஞ்சுக்கிட்டே இப்போ வருத்தத்தோடு இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்திருக்கணுமா என்று பின்னால் வந்து சங்கடப்பட்டு அதை வெளியே சொல்வதும் எல்லாம் வந்து திரைப்பட உலகத்தில் நாம் காது வழியை கேள்விப்பட்டிருக்கோம். அந்த காலத்துலேயும் சொல்லுவாங்க, சார் யார் எப்படி வேணா இருக்கலாம் சார், பானுமதி இருக்காங்களே டெரர், அவங்க சிங்கம் புலி மாதிரி, அவங்கள டச் பண்ணி பேசத்தே அனுமதி மாட்டாங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு படத்தில் நடிக்கும்போது கூட பானுமதியை தொட்டு பேசுகிற காட்சியை வந்து பானுமதியை அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. பேசு, குடும்பம் நடத்துகிற மாதிரி காட்சிகள் இருக்கட்டும், காதல் காட்சிகள் இருக்கட்டும், என்னை தொட்டி கிட்டி வர்றது அப்படியே, நான் ஒன்றும் விளையாட்டு பொருள் கிடையாது, என்னை தொடவே கூடாது அப்படின்னு பானுமதி டெரராக இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆண் சிங்கம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்படி வெகு சில பேர் இருப்பாங்க. கதையில் கூட தொட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருந்திருக்காங்க. ஏன்னா ஆணும் பெண்ணும் வெவ்வேறு. நீங்கள் சினிமான்னு சொல்லிட்டு நாங்கள் அதை எடுக்கிறேன் இது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டபடி பண்ணுறது வந்து எனக்கு அளவு இல்லை அப்படின்னு ஒரு சுயமரியாதையை வந்து தொட விரும்பாத பெண்கள் எல்லாம் கூட உண்டு. ஆனால் கதைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லைக்கு உட்பட்டு நடிக்கிற நடிகைகளும் உண்டு. இல்லை சார், இப்போ நீங்கள் ஒரு திரைப்படம்ங்கிற பொழுது இப்போ நீங்கள் அந்த காலத்தில் அது விதிவிலக்காக நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், தொடாமலோ ஒரு பாடல் காட்சியில் என்ன நடி அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. திரையில் வந்து அதுக்கான இதுவும் இல்லை. இன்னொன்று அந்த மாதிரி தேவையும் இல்லை. நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்களே வந்து ஆண் பெண் வந்து சகஜமாக பழகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது ஒன்று. ஆனால் அந்த குற்றச்சாட்டில் ஒரு நடிகை சொல்லக்கூடிய ஒரு விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஏற்படுது. அப்படி ஏற்படுகின்ற பொழுது நாம் அந்த நடிகர் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சா, அந்த நடிகர் சங்கத்தில் உறுப்பினராகிறதுக்கே சமரசம் செய்து கூடக்கூடிய அளவில் ஒரு சூழலை ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி புரியல? அது ரொம்ப சங்கடமான விஷயம். நடிகர் சங்கத்துக்குள்ளே வர்றதுக்கே எப்படின்னா அது லாபி தான். அந்த லாபி வந்து ஒரு தவறானது தான். அந்த லாபி வந்து எனக்கு வந்து மலையாளத்தில் மட்டும் இருக்கு நான் சொல்ல மாட்டேன், எல்லா இடங்களிலுமே இருக்குது. சங்கத்தில் உறுப்பினராக எல்லாம் ஆமாம், உறுப்பினராகத்துக்குள்ளே பாதி பேர் வந்து இப்போ விஷயம் தெரியாதவங்கிட்ட போய் மாட்டும்போது நீங்கள் எப்படியாவது உள்ள வர எனக்கு ஆசையாக வரும்போது சில பேர் வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் நேர்மையாக இருக்கிறவங்க அப்படிலாம் பண்ணிட முடியாது. நம்ம வந்து உறுப்பினராக இருக்கிறதுக்கு பணம் கட்டினா போதும், அதை பரிந்துரைத்தா போதும். எனக்கே நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே கமிட்டியில் இருக்கிறவங்க 2 பேர் வந்து பரிந்துரைக்கணும் அப்படின்னும்போது ஒரு புதிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, யாரை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா காசு கொடுப்பாங்க, வேறு ஏதாவது பண்ணுறான்னு சொன்னால் பண்ணிவிட்டு உள்ளே போவாங்க. நமக்கு விஷயம் தெரியுன்றனால இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் போயிட்டு நமக்கு தெரிஞ்ச தனிகளுடைய முன்னுரிமை வேணுன்றதுக்காக நாம் போயிட்டு தானுக்கிட்டு நிற்கிறோம், இல்லை அழகத்தனு மட்டும் நிற்கிறோம். சில பேர் கையெழுத்து போடுறாங்க, நம்ம போய் உறுப்பினர் ஆகிறோம். ஆனால் வெளியிலேருந்து வர்றாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பெரும் கனவு அது. அதை தவறாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழல் இருக்கக்கூடாதுன்றது தான். இன்னும் அப்படி ஒரு சூழல் வரும்போது இவங்க வெளியில் வந்துருக்கலாம். நீங்கள் இப்போ வந்து ஒரு தொழிலுக்கு நம்ம போகிறோம், நம்மளுடைய திறமையை முன்வைத்து போய் கிடைத்தார்கள் ஒரு தொழில். திறமைக்கு அப்பாற்பட்டு இன்னொன்று செய்தால்தான் நான் வந்து நடக்கும் அப்படின்னும்போது அதை அவாய்ட் பண்ணணுன்றாங்க. நாமளே அவாய்ட் பண்ணணும். நான் வந்து அவங்க முன்னாடி சொன்னீங்களா சார், இப்போ இவர் ஒரு சங்கமே ஏன் கூண்டோட கலைக்கிறதுக்கு அல்லது அந்த நிர்வாக பொறுப்புலேருந்து விலகணும்னு கேட்டிங்களா, அது பதில் தான் இந்த நடிகை சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருக்குது. நான் பாதுகாப்பு கொடுக்கும்னு நான் சங்கம் நினைக்கிறேன், அப்படி இருந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், எனக்கு இவ்வளோ சங்கடப்பட்டு நான் அந்த கலையில் இருக்க தேவையில்லை, ஒரு ஆர்வத்தோட ஒரு கலை ஆர்வத்தோடு வந்து நம்ம இந்த துறைக்கு வர்றோம் அப்படின்னு நினைக்கும். அதுக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு சமரசம் வரும்போது அப்போ அது நேரடியாக நடிகர் சங்கத்தின் மீதான குற்றச்சாட்டு தானே, அதில் உள்ள தலைவர் மீதான குற்றச்சாட்டாக இருக்கலாம், அது பொதுச் செயலாளர் மீதான குற்றச்சாட்டாக இருக்கலாம், அல்லது அதில் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த நடிகர் சங்கத்தை அவங்க வந்து குற்றமாக வைக்கிறாங்க.
அப்படிங்கும்போது தான் அது நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஒரு நடிகர் சங்கத்தில் வந்து அப்படி ஒரு சூழல் இருந்திருக்குன்னு சொன்னால் அது தவறு தான். அந்த தவறை களையணுமே வழியே நீங்கள் வந்து உடனே போய் ராஜினாமா பண்ணிட்டு போடணும்னு ஒன்றும் கிடையாது. ராஜினாமா பண்ணாலும் என்ன நடந்துடும்? இன்னொரு புதிய ஒரு அமைப்பு வரும். புதிய அமைப்பு மறுபடியும் இது பண்ணாதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? நீங்கள் முதல்ல பிரச்சனையை எதிர்கொள்ளணும், பிரச்சனையை களையணும். யார் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இனங்காட்டி அவங்களையும் வெளியேற்றினா கரெக்டு. இப்போது அந்த அமைப்பே யார் நான் குற்றம் சொல்கிறீங்க, அவனை நான் குற்றச்சாட்டு பண்ணி நான் வெளியே அனுப்புகிறேன், இது போன்ற நடவடிக்கை யார் எடுத்தாலும் நாங்கள் வெளியே அனுப்புவோம் அப்படின்னு தொடர்ந்து ரன் பண்ணுறது தான் சார் அழகு. நீங்கள் யாரோ ஒருத்தர் சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னா நீங்கள் போயிட்டே இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த அமைப்பு மேலே நமக்கு வந்து எப்படி நம்பிக்கை வரும்? நாங்கள்லாம் போயிடுறோம் அப்படின்னா இன்னொன்று வந்து தேவதூதர்கள்லாம் வந்து அங்கே வரப்போகிறாங்க, இதே திருப்பி நடிகர்களாக தான் வரப்போகிறாங்க. அதில் யாராவது நிற்கிறவங்க ஓட்டு போட போகிறாங்க, வரப்போகிறாங்க. முற்றிலும் துறந்த முனிவர்கள் யாருமே கிடையாதுங்க. தவறுகள் நிகழாமல் பார்த்துக்கணும், அல்லது தவறு செய்வர்கள் களையணும். இது ரெண்டு தான் வழி. நீ இந்த ராஜினாமாலாம் ஒரு வழியே கிடையாது. அதெல்லாம் வந்து நீதி பரிபாலனை நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ இன்னொன்று சொன்னீங்க, நீங்கள் வந்து மற்ற திரையுலகோடு ஒப்பிட்டு பாருங்க, துவக்கமே அப்படிதான் சொன்னீங்க. ஆமா, நீங்க ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது கேரள திரையுலகம் கேரளத்தில் இருக்கக்கூடியவர்கள் நான் ரொம்ப படிக்கிறேன் மதிக்கிறேன். மலையாள திரையுலகமே இப்படின்னா பாலிவுட் என்னாச்சு, ஹாலிவுட் என்னாச்சு, அப்படி கணக்கெடுத்து பார்த்தா எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இது ஒரு இது ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு தோற்றமான்னு கேட்கிறேன். பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றம் தான் கேரள திரையுலகில் இருக்குது. பெண்களை மதிக்கிற மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனை இருப்பது போன்று அவர்கள் காட்டிக்கலாம், ஆனா உண்மையிலே இல்லை. ஆனா அவர்களும் எல்லோரும் போலதான் இருக்கிறாங்க. நாம முன்னாடிலாம் அப்படிலாம் எப்படி தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா, செம்மீனில் நடிக்கிற வரைக்கும் எப்படி நடிச்சுக்கிட்டோம்னா ஆண்களையும் பெண்களையும் ரொம்ப மதிச்சு படிச்சு நல்லா முன்னுக்கு வந்த கேரள திரையுலகம் தான் நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ இவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தா அடடே நாம் ரொம்ப பெருசாக மதிக்கப்படுற மலையாளத்திலேயே இப்படின்னா இப்போ பெரிய புகழ் இதெல்லாம் இருக்கிற பாலிவுட்டும் ஹாலிவுட்டும் என்ன போகுதுன்னு தெரியலையே. இங்கே இன்னும் அங்கே யாரும் கிளம்பலையா, இல்லை உண்மையிலேயே நல்லா இருக்குதா, இல்லை சமரசத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா, அல்லது நல்லாங்களா இருக்காங்க, ஒரு பெரிய கேள்வி வருது. இல்லை, ஒரு கேள்வி வருது நிச்சயமா. இப்போ அதை தொடர்ந்து சார் இதை வந்து அரசாங்கம், கேரள அரசு இந்த அறிக்கையை தயாரான பிறகும் கூட, இந்த விசாரணை நடைபெற்று அறிக்கை தயாரான பிறகும் கூட, சப்மிட் பண்ண பிறகு கூட, சமர்ப்பித்த பிறகும் அதை வெளியிடுறதுக்கு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இன்னொன்று, இது வெளிவந்த பிறகும் கூட இப்போது வரை வந்து நடவடிக்கை எடுக்கிறதுல இந்த அரசு ஒரு தயக்கத்தை காட்டுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் அங்கே அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு ஏற்கத்தக்கதா? அரசு இதில் என்ன செய்த முடியும், அரசு என்ன செய்ய தவறியது, என்ன செய்துவிட முடியும்னு கேட்குறேன். சார், இது வந்து ஒரு சமூகத்தில் நடக்கிற நிகழ்வுகள். இது வந்து திரைப்படத்தில் மட்டும் நான் சொல்ல முடியாது. பல்வேறு விதமான இடங்கள், பெண்கள் பணியாற்றுகிற எல்லா இடங்களிலும், தொழில் சார்ந்த இடங்கள், விவசாய இடங்கள், கடல் சார்ந்த இடங்கள், எல்லா இடங்களிலும் எதிர்ப்பானத்துக்கு ஒரு அச்சுறுத்தலும் ஒரு சமரசமும் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த சமரசங்கள் வந்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதிலிருந்து எப்படி விலகுவது அல்லது விலக்குவது, அல்லது இந்த சூழலை எப்படி அரசாங்கம் இனிமேல் கைக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்போது இந்த திரைப்பட உலகத்தை பற்றி ஹேமா கமிட்டியின் மூலமாக சொல்கிறவங்க எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போவே நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் ஏன் அப்போவே சொல்லலை, ஏன் 10 வருஷம் கழிச்சு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் சமரசம் செய்துக்கிட்டு நீங்கள் வளர்ந்த பிற்பாடு இப்போ சொல்கிறீங்கன்னா வேண்டுமென்றே நீங்கள் வந்து ஒருவரை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அது சரியா தவறா இல்லை, அது நடந்திருக்கலாம். ஏன் அப்படி எதிர்கொள்ளலை, எப்பயுமே ஏன் எதிர்கொள்ளவில்லை அப்படிங்கிற கேள்வி எல்லா காலத்திலுமே இருக்கும். இதே தான் மலையாள திரையுலகத்திலும் இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஒருவன் உங்களை வந்து ஹராஸ் பண்ணுறான்னா நீங்கள் ஏன் உடன்படுறீங்க? நீங்கள் வெளியில் வரணும் இல்லை. ஒரு சாதாரணமான ஒரு ஒரு விவசாயம் பண்ணுறவ, ஒரு மீன் விற்கிற ஒரு பெண், அவங்களெல்லாம் பற்றி தப்பாக பேசுறது கூட யாரை பார்த்து சொல்கிறோம் அவ்வளவுதான் என்று எதிர்த்து பேசக்கூடிய ஒரு போர்க்குணம் இருக்கிற போது, ஒரு ஆண் பெண் 2 சகத்தோழர்கள், ஆண் பெண்மை சிறுமைப்படுத்தினால் பெண்மை பொங்கி எழணும், அல்லது பெண் ஆணை சிறுமைப்படுத்தினால் ஏன் என்ன நீ இப்படி நடத்துறேன் என்று கேள்வி கேட்கணும். இதான உலகம். இப்படி இருக்கிற போது ஏன் அந்த இடத்துல நீங்கள் எதிர்கொள்ளலை? ஏன் எதிர்கொள்ள வந்து உங்களுக்கு என்ன சூழல் இருந்தது? எதிர்கொண்ட பிற்பாடு ஏன் நீங்கள் வேறு வாழ்க்கை எடுத்துக்கல? இப்படிலாம் ஒரு கேள்வி வரும்ல. இதை நீங்கள் வந்து தாண்டி வந்து வெகு காலத்துக்கு பிற்பாடு எனக்கு நடந்தது என்று சொல்ல வருகிற போது எல்லாமே வந்து ஒரு செய்தியாக தான் எடுத்துக்கணும். அப்படி பின்னாடி வந்து கூட ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஏன் சொல்கிறேன்னு என்னையுமே கேட்கல. அப்படி ஒரு சூழலை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம சமூகம் கற்றுத்தரணும்ன்ற. நீங்கள் எப்பயுமே நீண்ட நாட்கள் பிற்பாடு என்னுடைய வலியை சொல்லலாம், அதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் எப்படி நீங்கள் இதை களைவீங்க? உங்களுடைய துன்பத்திலிருந்து எப்படி நான் களைய முடியும்? உங்களுக்கு உடனே நடந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா அதை களைஞ்சிடலாம்.
இன்னொரு முறை உங்களை தீண்டுவதற்கோ தூண்டுவதற்கோ உங்களை சங்கடப்படுவதற்கோ ஒரு நிகழ்வு நடக்காமல் வந்து சமூகம் முன்னாடி வரும். சொல்லாதான் குற்றம்ங்கிறீங்க. ஆமாங்க, அது பெரிய விஷயம் தான். நாங்கள் எப்பயுமே தான் சொல்லுவாங்க, அப்படி ஒரு சூழல் இருக்குன்னு. அப்படி ஒருத்தரை துன்புறுத்துறாரு, அவரை பிரச்சனை இல்லை, ஆனா சொல்லாததான் குற்றம் மாதிரி. நான் அப்படி சொல்லவில்லை, அந்த மாதிரி ஆகல. நீங்க ஏன் சொல்லல அப்படின்னு சொன்னா எப்பயுமே என்னைக்கு நான் இப்படி ஒரு பார்வை இருக்குன்ற சொல்றேன், என்ன சங்கடப்படுத்த கூடாது சார். இல்ல உங்களை சொல்ல சார், அந்த பார்வை சொல்றேன். உங்களுடைய நீங்க அந்த பார்வையை முன் வைக்கிறனால அந்த நீங்க உடனே சொன்னா முழுக்க அந்த குற்றத்தை முழுக்கவே பெண்கள் பக்கம் மாதிரி இல்ல. நான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சூழ்நிலை அவங்க அதை சொல்லாததுக்கு ஒரு வயது ஒரு காரணமா இருந்திருக்கலாம், அந்த நேரத்துல ஒரு மெச்சூரிட்டி இல்லாம இருந்திருக்கலாம், பின்னாடி ஒரு வருகின்ற பொழுது இது நம்ம அந்த நேரத்தை அக்செப்ட் பண்ணிருக்க கூடாதவங்க வரலாம், அதுக்கப்புறம் அதை சொல்லலாம். அது சொல்றதுக்கான வழிவகை தெரியாம இருந்திருக்கலாம். இப்போ ஒரு கமிட்டி போடும்போது இன்னும் ஒரு நாள் சார், நீங்க ஒரு குற்றம் வந்து தனியா நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, நீங்க தயங்குவீங்க தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லையான்னு. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு குற்றம் செல்லும்போது நீங்களும் அதில் வரும்போது சேர்ந்து சொல்வீங்க, ஆமாங்க நானும் தான் ஒரு பலம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் இந்த குற்றம் வெளிப்படுது. இதை சரி பண்ண பார்க்கணுமா? ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு நீ சொல்ற? உடனே சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்ப சொல்லணும்? மறுபடியும் பெண்கள் மேல தானே அந்த குற்றத்தை வந்து ஒரு நான் கேட்கறேன், இது ஒரு மேல் டாமினேஷன் மாதிரி. இல்லை தப்புதான். அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு வெளிப்படும் சொன்னா நான் கேள்வி எழுப்ப கூட தவறு தான். அதாவது ஒரு பெண் வந்து உண்மையிலே எக்காலத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா அவங்க நீண்ட வருடங்களாக ஒரு 3000 வருஷங்களாக அவங்க பின்னாடி நிற்க வச்சு, அடுப்பங்கரில் வச்சு பின்னாடி வச்சு, குடும்பத்துக்குள்ளேயே முன்னாடி நின்று பேசுறதுக்கு நம்ம தள்ளி வச்சு, இப்போ தான் அவங்க எழுந்து வந்து நின்று முன்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு இந்த பிரச்சனை வருகிற போது அதையெல்லாம் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறதுல நான் முதன்மை கருத்து உண்டு. நான் சொல்ல வர்றது, இதையெல்லாம் தாண்டி வந்து ஒரு சினிமா என்பது வெளிச்சத்தில் வரக்கூடிய சினிமா. இங்கே இருக்கிறவங்க ஓரளவுக்கு போல்டாக தான் இருப்பாங்க. என்ன பணப்பிரச்சனை மட்டும்தான் இங்கே ஒரு பெரிய தடையாக இருக்கும். புகழும் பணமும் கிடைக்கலங்கிற ஒரு தான். ஆனால் சின்ன விஷயம் கூட யார் மூலமாவது சொல்லி தன்னை கலைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற சூழல் இருக்கிற இடம் தான் சினிமா. அதுலேயும் பின்தங்கி விட்டார்களேங்கிற அந்த வருத்தத்தில் தான் நான் சொல்கிறேன். இப்போவும் சொன்னாலும் இனிமேலாவது நடக்காமல் இருப்பதற்கு அந்த மலையாள உலகம் வந்து மீண்டு எழணும். இப்போ இதுக்குள்ள ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கும்னு சொல்றீங்க. நம்ம இல்லைன்னு சொல்லும்போது 100% உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, 100% உண்மைன்னு சொல்ல முடியாது. நம்ம எப்பயுமே கோபத்தில் சொல்லும்போது கொஞ்சம் சேர்த்துன்னு சொல்லுவோம், சிலது குறைச்சும் சொல்லுவோம். அந்த குறைக்கிறது சேர்க்கறத விட்டுருங்க. பெண்களுக்கு நிகழ்ந்திருக்கிறதா அது சரியா தவறானா, அவங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை வந்து 100% தவறு. அது நடந்திருக்கக்கூடாது. சரி, நடந்தது, இவ்வளோ காலம் போச்சு, இவ்வளோ காலம் நடந்தது, அவங்களுக்கு நடந்துச்சு, இவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு வந்து எல்லாம் சொன்ன பிற்பாடு ரைட், இனி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நடக்கக்கூடாது. அதற்கு என்ன பண்ணணும்? சட்ட வரையறைகள், அதுக்குண்டான புதிய தலைமுறை கதாநாயகர்கள், அந்த நடிகர் சங்கங்கள், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு திட்டமிடணும். அல்லது எல்லாத்தையும் தாண்டி மனத்தை வந்து சரியாக வச்சுக்கணும். எந்த சூழலிலும் ஒரு பெண்ணை வந்து நம்ம மதிக்கக்கூடிய எண்ணமாக இருக்கணும். சினிமா மட்டும் இல்லை, தனியாக 2 பேர் இருக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல தவறாக நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெளிச்சத்தில் எப்படி நடக்கிறோமோ அப்படி தான் இருட்டில் நடக்க வேண்டும் என்ற பண்பை சமூகம் கற்றுத்தர வேண்டும். சமூகத்திலிருந்து வருகிற அந்த நடிகர்கள் கூட அப்படி பயன்படுத்தப்படுறேன். நான் எப்படி நிற்கிறேன்னா, ரொம்ப வீக்காக நினைக்கிறத வந்து சமூகத்தை தான் நினைக்கிறேன். இந்த சமூகத்தில் ஒரு பெண் கிடைச்சிட்டேன்னா உடனே ஒரு போகப் பொருளாக நினைக்கிறது மிகவும் ஒரு அருவருக்கத்தக்க விஷயம். அவங்க 2 பேரும் சேர்ந்து உடன்பட்டாங்கன்னா அது வேற, அது ஒரு காதலாக இருக்கலாம், அல்லது இருபால் சேர்ந்து இருக்கிற இன்னைக்கு இருக்கிற லிவிங் டுகெதராக இருக்கலாம், அதில் மனமுறிவு வரலாம். ஆனால் ஒருவர் வந்து உயர வேண்டும் என்பதற்காக அவர்களை பயன்படுத்திக் கொள்வது என்பது மிகப்பெரிய தவறு. இப்போ இல்லை, அந்த காலத்தில் இருந்து தவறு. அந்த தவறுகளை எதிர்கொள்ள வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஏன் எதிர்கொள்ளலைன்னு கேள்வி மட்டும் கேட்கல, எதிர்கொள்ளணும். இது ஒரு அடிப்படை உணர்வு. அப்படி எதிர்கொண்ட பிற்பாடு இது நடக்கும்போது இன்னொருக்கு நடக்காமல் இருப்பதற்கு நீங்கள் முன்னெடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதில் நீங்கள் ரோலுங்கிறது வந்து அரசு மட்டும் இல்லை, சங்கங்கள் மட்டும், சமூகமே இருக்கணும். ஒரு அப்பா அம்மா ஒரு குடும்பத்திலிருந்து துவங்க வேண்டியது இது. நீங்கள் வந்து ஒரு துறையில் துவங்க வேண்டியது மட்டுமே இல்லை. ஒரு மனநிலை என்ன இருக்கணும்? சார், நம்ம சினிமாவுக்கு போயிட்டோம்னா எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா மேலே வந்துடலாம் என்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. அதுவே தவறு. எப்படியாவது முன்னுக்கு வருவது கிடையாது. தன் திறமையை வைத்துத்தான் முன்னுக்கு வர வேண்டும். நீ எனக்கு உதவினால் என்னுடைய தொழிலில் நீ உதவினாயே ஒழிய என் உடலை எடுத்துக்கொள்வது அல்ல அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும். அடிப்படையில் இருக்கணும் சார், அடிப்படையில் இருக்கணும். நீ எனக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்றதுக்காக நீங்கள் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு போவீங்களா? ஒரு சாதாரண பெண் வந்து எதிர்கொள்கிறான். ஏன் இந்த எதிர்கொள்கிற மனப்பான்மை நம்ம திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏன் அதிகமாக இல்லை, என்ன அப்படின்றத நம்ம ஆராயணும். நிறைவாக இந்த குற்றச்சாட்டு அல்லது இந்த அறிக்கையில் ஏற்படுத்தின ஒரு தாக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள்
இது போன்ற ஒரு தன்மை தமிழ் திரையுலகிலும் கூட எல்லா பக்கம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, முதல்ல சொன்னீங்க. சார் அப்படி இருந்தாலும் அதே போன்ற ஒரு இது மாதிரி ஒரு நிச்சயமா வெளிப்படையான இருக்கும். இப்போ நாம ரொம்ப மதிக்கிற ஒரு கேரள உலகத்துல இப்படிலாம் இருக்குன்னா, இதை விட அதிகமாக புகழும் பணமும் போயிருக்கிற ஒரு ஹிந்தி ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும் போய் தேடி பார்த்தா இருக்கக்கூடும். இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு இது கிடையாது. அப்படி இருந்தால் இனிமேல் எச்சரிக்கையாக பெண்களும் இருக்கணும், ஆண்களும் உங்களை மதிக்க வேண்டிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒட்டுமொத்த பதிலுக்கான கருத்தை நான் நினைக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.